ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினரா இணைந்திருப்பது யாம் இருக்க பயமே ஜோதிடர் அருண்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. மே 26 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய குரு பயிற்சி அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான நற்பலன்கள் மற்றும் அதிர்ஷ்டங்களை கொட்டி கொடுக்க போகுது? நவகிரகங்கள்ல முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படக்கூடியது குரு பகவானுடைய பயிற்சின்னு சொல்லுவாங்க. கிரகங்கள்ல ஒரு ஜாதகத்துக்கு குருவினுடைய பலன் இருந்துச்சுன்னா திருவினுடைய அருள் கிடைச்ச மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தெய்வங்கள் அத்தனை பேரும் ஒரு ஜாதகத்துக்கு முழு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா சுய ஜாதகத்துல குரு பலன் இருக்கா. குரு பலன் அப்படின்றது ராசிக்கு 2, 5, 7, 9, 11வது இடத்துல குரு எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் குரு பலன் ஒரு ஜாதகத்துக்கு வரும். அப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணுறதுல தொடங்கி, வீடு கட்டுறதுல தொடங்கி, சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறதுல தொடங்கி ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல செயல்கள் அத்தனையும் இந்த குரு பலன் இருக்கும் பொழுது தொடங்கி செய்யலாம். இந்த குரு பெயர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, கடக ராசியில குரு பகவான் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு தன்னுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டுக்கு நிகரான ஒரு வீடு, அந்த உச்ச வீட்டில் உச்சம் அடைஞ்சு மிக அற்புதமான பலனை கொடுக்க காத்திருக்கார். கடகம் சந்திரனுக்கு அதிபதியான வீடா இருக்கிறதுனால கடகத்துல குரு உச்சம் அடையக்கூடிய காலகட்டம் குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்துறாரு. அந்த குரு சந்திர யோகம் ஏற்பட்டு அவர் பார்க்கக்கூடிய ராசிகள் ரொம்ப அற்புதமான ராசியை பார்க்குது. அதுல முதல் ராசியா விருட்சிக ராசிக்காரர்களை பார்க்கிறாரு. அதற்கு அடுத்த ராசியா மகர ராசிக்காரர்களை பார்க்கிறாரு. அதற்கு அடுத்ததா மீன ராசிக்காரர்களை பார்க்கிறாரு. இந்த மகரமும் மீனமும் 7.5 சனியில பட்டு பாடாப்பட்டு சிக்கி போராடி வெளியே வந்துட்டாங்க இப்பதான். பட் இந்த குரு பார்வை என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய தெளிவை தரும். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்கள் மற்றும் அதிர்ஷ்டங்கள் இருக்கு பார்க்கலாம். சார், கும்பராசிக்காரர்களுக்கு 2026 வரக்கூடிய குரு பயிற்சி எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொட்டி கொடுக்க போகுது? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி ஏற்கனவே அவங்களுக்கு ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்குது. இப்போ ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி கடந்த மாசத்துல இருந்து தொடங்கி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த பீரியட்ல 5ல் இருக்கிற குரு இவங்களுக்கு 6வது இடத்துக்கு மறைகிறார். உண்மையை சொல்லணும்னா 6ல் குரு மறைகிறது கொஞ்சம் சாதகம் இல்லாத இடம் தான் ஜாதகத்துல சொல்ல முடியும். இருந்தாலும் கும்பராசிக்காரர்கள் பயப்படணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த பாத சனியோட தாக்கத்தை உச்சம் பெற்ற குரு பார்க்கிறார் சனி பகவான். அப்ப அந்த சனியினுடைய தாக்கத்திலிருந்து இவர்கள் விடுபடுவது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். 7.5 சனி இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு ஜாதகம் எப்படிப்பட்ட சில நல்ல விஷயங்களை நல்ல பலன்களை அனுபவிப்பார்களோ அப்படிப்பட்ட ஒரு நேரம் மே 26க்கு பிறகு கும்பராசிக்கு வருதுன்னே சொல்லலாம். குறிப்பா 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு உச்சம் அடைகிறார். அப்போ குடும்ப வாழ்க்கை, குடும்ப விவகாரங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய தீர்வை தருவார். பண விவகாரங்கள்ல இருந்து வந்த கஷ்டம், அதில் இருக்கக்கூடிய அழுத்தம், என்னடா இது கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், ஒரு ஒரு ரொட்டீனான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோமே தவிர நமக்கான வாழ்க்கையை வாழவே இல்லையே அப்படின்லாம் கும்பம் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கோம். ரொபோட்டிக்கான லைஃப். எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், சம்பளம் வாங்குகிறோம், செலவு பண்ணுறோம், எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், சம்பளம் வாங்குகிறோம், வேலைக்கு போகிறோம், இப்படி தான் போச்சே தவிர ஒரு அனுமானிச்சு இந்த வாழ்க்கையை நம்ம வாழணும் அல்லது நமக்கு விருப்பமான வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அல்லது தன்னுடைய தேவைகளை கூட பூர்த்தி பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் கூட இந்த 5 வருஷத்துல அவங்களால பண்ண முடியல. 7.5 சனியில மிஞ்சி சொல்லணும்னா இழப்பும் ஏமாற்றமும் தான் மிஞ்சி நின்றுச்சுன்னு தான் கும்பராசி சொல்லுவாங்க கேட்டாலே. அப்போ முன்னாடி சொன்ன மாதிரி எதை நீ இழக்கிறன்னு கேட்டுச்சு நேரம். நீ பொண்ணை கொடுக்கணும் அல்லது பொருளை கொடுக்கணும் அல்லது தேவையில்லாத செலவு பண்ணணும், அப்படி இல்லைன்னா உடல் சேதம் உயிர் சேதத்தை கூட உன் வீட்டில் கொடுக்குறியான்னு கேட்டுச்சு நேரம். அப்போ அந்த காலத்துல இருந்து கடவுள் இவங்களை காப்பாற்ற போறார். அந்த குரு பார்வை வந்துச்சுன்னா குடும்பத்துல நிம்மதி, அமைதி, சந்தோஷம் கிடைக்கும். பண விஷயங்கள்ல நல்ல செலவுகள் கடவுள் பண்ண வைப்பாரு. அதே மாதிரி எதிர்பார்த்த நேரத்துல எதிர்பார்த்த பண வரவு இவர்களுக்கு கிடைக்கும். சம்பளத்துல ஊதிய உயர்வு பல பேருக்கு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா நண்பர்களால பழக்க வழக்கத்தால இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். 3வது நபர்களால ஒரு நல்ல அனுகூல பிராப்தங்கள் எல்லாம் கிடைக்கும். பல பேர் சொந்த ஊர், சொந்த நாட்டை விட்டு வெளியில இருந்தவங்கெல்லாம் திரும்ப சொந்த ஊருக்கு, சொந்த பூமிக்கு வாழ்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. பலருக்கு தாயோட இருந்து வந்த கருத்து முதல்கள் சரியாகும். பல பேர்த்துக்கு அம்மாவுக்கு ஏதாவது மருத்துவ செலவு இருந்துச்சுன்னா ஆண்டவ புண்ணியத்துல அதெல்லாம் செட்டில் பண்ணி அவங்களுடைய உடலும் குணமடையக்கூடிய வாய்ப்பை ஆண்டவன் ஏற்படுத்தி தருவான். கல்யாணம் ஆயிட்டு குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்த கும்பராசிக்காரர்களுக்கு புத்தர பேரு புத்தர பாக்கியம் கிடைக்கும். 6ல் குரு வர்றதுனால மட்டும் கொஞ்சம் மறைமுகமான எதிரிகள் இந்த காலத்துல அதிகமாவாங்க. அதுல கவனமா இருக்கணும். பேசுற வார்த்தைகள்ல கவனம். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு சத்துரு சம்ஹார சகடன்னு சொல்லுவாங்க. அந்த சத்துரு சகடன்றது மறைமுகமான எதிரி வரும், மறைமுகமான போட்டி வரும், மறைமுகமான பொறாமை இருக்கும். கூட இருக்கிறவங்கள்ட்ட ஜாகிரதையா இருங்க. யாரை நம்பியும் எந்த விஷயத்தையும் முன்னாடி கொடுக்காதீங்க. நீங்க இருந்து உங்களால பண்ண முடியும்னா மட்டும் செய்யுங்க. இல்லை நீ பார்த்துக்க நான் போயிட்டு வரேன்னு சொன்னா நீங்க கொடுத்துட்டு போனதை விட 10 மடங்கு உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாகத்தான் அவர்கள் மாற்றி வைப்பாங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, வேலையோ பொறுப்போ தொழிலோ பணமோ
ஐடியாஸ் உள்பட உங்களால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும், எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்னா கும்பராசி பண்ணுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸான பலனை தரும். 7ல் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப்பு, கல்யாணம், காதல் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதெல்லாம் சும்மா போய் சொல்லி உங்களுக்கு நல்லா இருக்குன்னு எனக்கு சொல்கிற விருப்பம் இல்லை. ஏன்னா 2ல் ஏற்கனவே சனி இருக்குது, அதே மாதிரி ஜென்மத்திலே உங்களுக்கு ராகு இருக்குது, 7ல் கேது இருக்குது. தவறுதலான உறவு வரும், தவறுதலான பழக்க வழக்கம் வரும், தவறான காதல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் வருங்க. அன்வான்டான நபர்களை சந்திப்பீங்க. நீங்கள் நிறைய பேர்த்து மேலே அன்பு வச்சு பாசம் வச்சு இந்த காலகட்டத்தெல்லாம் ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கும்பராசிக்காரர்கள் அதில் தயவு செஞ்சு கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கலில் கவனம். 3வது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு பொறுப்புகளெல்லாம் இந்த பீரியடில் ஒப்படைக்கக்கூடாது. பூர்வீகம் பூர்வ புண்ணியம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்பா வழியில் ஏதாவது சொத்து கித்து வர வேண்டியது இருக்குது, அல்லது அப்பாவுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம செய்யணும் போகணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் நல்லபடியாக பண்ணக்கூடிய அனுகூலம் உண்டு. ரொம்ப முக்கியமானது, குரு மறைஞ்சாலும் குரு 10வது வீட்டை கும்பராசிக்கு பார்க்கறதுனால கடவுள் புண்ணியத்தில் பட்டமும் பதவியும் பொறுப்பும் புகழும் ஆண்டவன் அருளோடு கிடைக்கும். இந்த பீரியடில் உங்களுக்கு அதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு. சார் வேலை செய்கிறேன், ப்ரமோஷன் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். சார் வேலையே இல்லை, வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கேன் சார், எனக்கு ஒரு பொறுப்பு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், அனுகூலங்கள்லாம் கும்பராசிக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ 7ரை சனி நடந்தாலும் குரு 6லே மறைஞ்சாலும் குரு பார்க்கக்கூடிய இடம் கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான இடத்த பார்க்கறதுனால ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமாக 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தெய்வ வழிபாட்டையும் தூரதேச பிரயாணம், கடல் கடந்த வாணிப ஸ்தானத்தையும் பார்க்குறார். அப்போ விரயத்தையும் குரு பார்க்குறார். சுபவிரய செலவுகள் நிறைய பண்ணுவாங்க, நல்ல காரியத்துக்கு 10 ரூபா செலவு பண்ணுவாங்க. ஸோ இது கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது. கடவுளை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டா இந்த 7ரை சனி ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகுகேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புலேருந்து கும்பராசி நிச்சயமாக விடுபடும். அதே மாதிரி இவர்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது எப்படி இருக்கும்? ஃபைனான்ஷியல் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைக்கு தான் போவார்கள். ஏன்னா பொருளாதார ஸ்தானத்துக்குரிய குரு நல்ல அற்புதமான தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு உச்சமடைகிறார். கும்பராசிக்கு 2வது வீட்டுக்கு அதிபதியே குரு தான். அந்த குருவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக உச்சமடைகிறார். அப்போ அந்த குரு உச்சமடைகிற காலகட்டத்தில் கண்டிப்பாக பண விவகாரங்களில் நல்லா வச்சுருப்பாங்க. பணம் கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக கொஞ்சம் டெவலப் ஆகும். இவங்ககிட்ட 10 ரூபா வச்சுருந்தா அது 20 ரூபாயாக மாத்திர வல்லமை உண்டு. என்ன 6ல் குரு மறைகிறதுனால தேவையில்லாத செலவு வரும். கடன் தயவு செஞ்சு வாங்காதீங்க. 6ல் குரு இருந்துச்சுன்னா கடன் வாங்க தூண்டும். கடன் வாங்கிட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க முடியாது. கிரெடிட் கார்டு லோன் போடுறேன், டாப்அப் லோன் போடுறேன், வட்டியே இல்லாத கடன் கொடுக்குறேன், கையெழுத்து இல்லாமலே உங்களுக்கு ஷூரிட்டி இல்லாமல் கொடுக்குறேன்லாம் 10,000 கொடுத்தா கூட வாங்காதீங்க. அப்படி வாங்கிட்டிங்கன்னா அது இந்த குரு பெயர்ச்சி முடிஞ்சு அடுத்த குரு பெயர்ச்சி வர வரைக்கும் உங்களை போட்டு பாடாப்படுத்தி எடுத்துரும். அதனால கொஞ்சம் அந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கும். இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்? ஜென்மத்தில் ராகு இருக்கிறதுனால காளி உக்கிரமான தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஜென்மத்தில் ராகு இருந்துச்சுன்னா கிரகண தோஷத்தை ஏற்படுத்தும். காவல் தெய்வம்னு சொல்லக்கூடிய எந்த சாமி வேணாலும் கும்பிடலாம். கருப்பண்ண சாமியோ, சுடலமாட சாமியோ, ஐயனாரோ, மதுரை வீரனோ, பாடிகாடு முனீஸ்வரரோ, காளிகாம்பாலோ, பிரத்யங்கராவோ, வாராகியோ, உக்கிரமான சாமின்னு நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ ஒரு காவல் தெய்வமாக இருந்து அந்த தெய்வங்கள் இவர்களை ஆட்கொள்ளும். ஏன்னா ராசியில் ராகு இருக்கும் பொழுது உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் தான் தேவைப்படுது. அதனால கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. என்னதான் இருந்தாலும் ராசியில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்பை பார்த்துக்குங்க, மனசை பார்த்துக்குங்க. யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா மனுஷ மனம் சின்னதாக ஒரு வழி அனுபவிச்சுட்டா கூட உங்களால் ஏற்றுக்கிற பக்குவம் இருக்காது. அதில் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும்னு நான் அன்போடு கேட்டேன். சார், குரு பயிற்சியில் குரு பலன் இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னா எந்தெந்த ராசிகள்? ஸோ இதில் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்களுக்கு. ராசிக்கு 2வது இடத்துல குரு வர்றதுனால இந்த குரு பயிற்சியில் முக்கியமான பலன்கள் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களில் மிதுன ராசிக்காரர்களும் முதன்மையாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் தொடக்கூடிய அத்தனை காரியங்களும் தொட்டதெல்லாம் தொடங்குற மாதிரி ஒரு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதற்கு அடுத்தது ஏற்கனவே 7ரை சனி ஒரு 2.5 வருஷம் அடிபட்டு வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைச்சிடாதான்னு இயங்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு 5வது இடத்துல குரு பகவான் உச்சமடைஞ்சு வர்றது அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவையும் ஒரு நல்ல வழிகாட்டுதலையும் இந்த குரு பகவான் காட்டப் போறார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமாக இந்த 8 வருஷ வாழ்க்கையில் 7ரை சனி ஆரம்பித்து படுத்தி எடுத்ததுன்னு புலம்புன மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்த குரு 7க்கு வரார். அப்போ 7ரை சனியில் பட்ட அத்தனை வழிகளுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு கடவுள் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தையும் விடியலையும் தரக்கூடிய அடிப்படையில் இந்த குருவினுடைய பரிபூர்ண பயிற்சி வருதுன்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே ஒரு விடியல் இல்லையா அப்படின்னு இயங்கிட்டு இருந்த அவங்களுக்கு 9வது இடத்துல குரு பகவான் வர்றது ஒரு மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய அடிப்படையில் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல் குரு வந்தால் போகிற இடமெல்லாம் சொந்த இடம், பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறி வாழ்க்கையில் ஒரு நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு அனுகூல பிராப்தத்தை கொடுக்கும். அந்த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி கன்னிராசிக்கு 10ல் குரு இருந்து வேலை பண விஷயங்கள்ல இருந்த தடைகள்லேருந்து அவங்கள மீட்டு கொண்டு வந்து
ஒரு புதிய பட்டம், புதிய பதவி, பொறுப்பு, புகழ், கை நிறைய பணம் வச்சு செலவு பண்ற மாதிரி ஒரு நல்ல உத்தியோகம், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அடிப்படையில 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமடைஞ்சு வரார். இந்த மேற்கூறிய ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பரிபூரண நேரடி பலன்கள் 100% கிடைக்குது. மற்ற ராசிக்காரர்கள்லாம் பயப்பட வேணாம், அப்ப எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லையான்லாம் நினைக்க தேவையில்லை. 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் வந்து அமரக்கூடிய இடத்தை பொறுத்தும், அந்த குரு உங்களுடைய சுய ராசிக்கு எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்கிறாருன்றதை பொறுத்தும் மிகச்சிறந்த நல்ல பலன்கள் இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா தொடர்ந்து பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க சொன்ன எல்லா நற்பலன்களும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா தொடர்ந்து வேறொரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி. நன்றிம்மா.